பேக்கிங் முடிஞ்சிருச்சு. பிரேம் கேட்டேன். என்ன குமார் சார் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? சார் வேலை ஒன்றும் இல்லை சார். நான் சினிமாவில் தான் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறேன் சார். எங்கேயாவது வெளியூருக்கு திங்ஸ் டெலிவர் பண்ண பசங்க தேவைப்படும் சார். அது வரும்போது கூப்பிட்றேன். சரிங்க சார். வந்து இன்னும் ஒரு ட்ரிப்புக்கு 3000 5000 கிடைக்கும். அவசியம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். கண்டிப்பாக செய்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே, அது வரைக்கும் சினிமாலே ட்ரை பண்ணு, விடாத. சரி, தேங்க்யூ சார். வா. செலவுக்கு எதுவும் காசு வேணுமா குமார்? சார் செலவுக்கு எதுவும் வச்சிருக்கியா? இந்தா குமார் வச்சுக்கோ. சார் பரவாயில்ல வச்சுக்கோ. போயிட்டு வா. தேங்க்யூ சார். ரைட். கேரட் ஆர்டிஸ்டா போலாம், தப்பு இல்லை. ஒன்று இல்லைன்னா ஒன்று கிளிக் ஆகும். டெய்லி கிடைக்கிற 250 ரூபாய் போய் நடிச்சின்னா லைஃப் வேஸ்ட்டு சொல்லிவிட்டேன். அப்புறம் ஏன் பின்னாடி வரக்கூடாது, ஏன் இமேஜ் போயிடும். ஆமாம், என்ன கேட்காம இந்த கம்பெனி போகக்கூடாது, புரியுதா? கேரட் என்னன்னு கேட்டு தான் போகணும். உன் லட்சியம் என்ன? உழைக்கிறதா பெரிய ஹீரோ வருதா? என்ன பொழப்பு வரும்? டெய்லி 350 ரூபா தான் லைஃப் லாங். கேரட் ஒர்க் அவுட் ஆகி ஹீரோ ஆகிட்டா 3வது படத்துலேயே 1 கோடி சம்பளம். எது வேணும் நீயே டிசைட் பண்ணிக்க. பெரிய ஹீரோ ஆகணும்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. விக்ரம் அஜித்தெல்லாம் இப்படித்தான். நீங்கள் சொன்னதான் ஃபாலோ பண்ணாங்களாண்ணே? இந்த மாதிரின்னு சொன்னேன். தூக்கு. என்ன வச்சுட்ட? சும்மா உடம்பேத்துறதே. விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும்னு சொல்லி தூக்கு. சொல்லி தூக்கு. விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், தூக்கு. சொல்லி தூக்கு. சூர்யா மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும், சொல்லி தூக்கு. சூர்யா விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும். என்னாச்சு குமார்? பாடி வீக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது. என்ன முதல்ல உடம்பை தேத்து. என்ன நீங்கள் எல்லாம் டெய்லி முட்டை ஹார்லிக்ஸ்னு சாப்பிட்றீங்க. நானும் சாப்பிட்டா பண்ணோன்னே பண்ண இல்லைண்ணே. அட்ரா அடி முட்டை குடிச்சாக்க 300 டம்பிள்ஸ் அடிப்பானாமா? வாங்கடா டே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடா குமார். நான் விட மாட்டேன், 100 டம்பிள்ஸ் எடுக்கணும். குமார் முதல்ல உடம்பை தேத்து, அப்புறம் வெயிட் அடிச்சுக்கலாம். என்ன நீங்கள் போங்க ஃப்ரெண்டு, நான் வரேன். நமக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஃப்ரெண்டு. நமக்கு ஆக்ஷன் ஹீரோலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாம் சாஃப்ட் ஹீரோ தான். ஏன்னா சாஃப்ட் ஹீரோவுக்கு தான் மாசு அதிகம், லேடிஸுக்கும் பிடிக்கும். ஆரம்பத்தில் விஜயெல்லாம் அப்படி தானே வந்தார். நீங்கள் உடம்பு ஏற்றாட்டியும் பரவாயில்ல, இந்த டான்ஸ் கின்ஸ் ஆட கொஞ்சம் கற்று வச்சுங்க ஃப்ரெண்டு. நான் கரெக்டாக மைண்டில் வச்சு தான் பண்ணுறேன் சார். ஆனால் லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி வந்துடுதுமா சார். சாரி இப்போ கரெக்டாக பண்ணிடுமா சார். சாரி. என்ன சத்தம்? ஓ உன் போன் அது. ஓ கம் ஆன் பாய்ஸ், ரெடி சத்தம். யா ஹலோ சார், சும்மா பேசுகிறேன் சார். குமார் வணக்கண்ணே. வணக்கம். சார் வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. உள்ள உட்காருங்க, நீங்க வருவீங்க சார் சொன்னார். சரி.
ஹாலில் ஒரு பையன் உட்காந்துருப்பான். மேலே வர சொல்லு. வா குமார், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் சார். கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் இருக்கு சார். பெயிண்டிங்ஸ் டெலிவர் பண்ணணும். சரி சார். வேற ஆள் இல்லை, நீ போயிட்டு வரியா? போயிட்டு வரேன் சார். காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் சார். பத்திரமா கொண்டு போகணும். சரிங்க சார். ஏதாவது ஆச்சுன்னா ப்ராப்ளம். பார்த்துக்கிறேன் சார். நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். அந்த அட்ரஸில் கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். ஓகே? ஓகே சார். கீழே மேனேஜர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்க. சார். அவர் அடிக்கடி வெளியூர் ப்ரோக்ராம் சொல்லுவார். சரிங்க சார். உனக்கு பிடிச்சிருந்தா சார் சரி. செய்கிறேன் சார். வரேன் சார். சார் கீழே ஹாலில் வெயிட் பண்ணும்போது இந்த ப்ரேஸ்லெட் சேருக்கு பக்கத்தில் கிடந்தது. யார்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியல, அதான் உங்ககிட்டே கொடுக்கலான்னு. அப்படி வச்சுட்டு வரேன் சார். ஏமா என்ன இது, ஏதோ பேய் படத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. என்ன கன்றாவியோ. உன்னை யார் பொண்ணு பார்க்க வரப்போறா? வாடகைக்கு வீடு பார்க்குற மாதிரி ஒரு கஷ்டம் இந்த மெட்ராஸில் வேறு எதுவும் கிடையாதுமா. ஏன்பா? பொண்ணு பார்க்க போனால் கூட இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டான் உங்களுக்கு. நம்மகிட்ட அவ்வளவு கேள்வி கேட்குறான். அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக ட்ரிப்ளிகேனில் ஒரு வீடு பார்த்துருக்கு. அப்படியா? எத்தனை பெட்ரூம்பா? 3 பெட்ரூம் பிளாட்டு. வீடு நல்லா இருக்கு. ஆனால் வாடகையும் அட்வான்ஸையும் கேட்டு அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுமா. வாடகை எவ்வளோப்பா? 4000 ரூபா வாடகை. இதோ வச்சிரு. 40,000 ரூபா அட்வான்ஸு. ஐயோ, அவளுக்கு எங்கெங்க போறது? அவ்வளோக்கு எங்கே போகிறதுன்னா வீடு மாத்திரம்னா போய்த்தானே ஆகணும். அப்பா எப்படியா அந்த வீட்டை முடிச்சிருங்கப்பா. ஆமாப்பா, அந்த ஃப்ளாட்டுக்கே போகலாம். மழை காலம்னா இங்கே நடக்கவே முடியல. சரி, நான் ஒரு 10,000 போராட்டுறேன். அக்கா ஒரு 20,000 ரெடி பண்ணட்டும். நானா? ஆ, நான் எங்கே போய்ப்பா ரெடி பண்ணுறது 20,000? நான் மட்டும் எங்கே போவேன்? காலமெல்லாம் சம்பாரிச்சு காலனா சேர்த்து வைக்கல. நானும் எவ்வளோ தான் கடனை வாங்குறது? இந்த வரேன். இந்த வீட்டுது 10,000 ரூபா அட்வான்ஸ் இருக்கு. நீ ஒரு 20,000 கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதமே நல்ல நாளாக பார்த்து அப்படி முடியாதுன்னா இங்கே தான் கிடக்கணும். என்ன மேடம், இப்போ சினிமாவில் நடிக்கிறது விட்டுட்டீங்களா? சீரியலுக்கு வந்துட்டீங்க? என்னம்மா பண்ணுறது, முன்ன மாதிரி ஹீரோயின்ஸ் 10-20 வருஷம் நடிக்க முடியாது. ஒரு வருஷம் மேக்ஸிமம் போனால் 2 வருஷம். சான்ஸ் கிடைக்கலன்னு வீட்டில் உட்காரத விட வர வாய்ப்பு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லையா? ஆமாம் மேடம். இந்த ஹீரோஸ்க்கு கூட அப்படியே தானா? ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஊரில் ஹீரோஸ்க்கு மட்டும் வயசே ஆகாது. அப்போ ஹீரோ ஆயிட்டா 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே நடிக்கலாம்ல? ஆகணும்ல, அதுதான் கஷ்டம். ஏன் மகேஷ், நீங்க ஹீரோயினா நடிக்க போறீங்களா? இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இல்லை மேடம், நிஜமாவே இல்லை மேடம். ஐயோ மேடம், ஒரு கால். ஹலோ. இது மகேஸ்வரி தானே? ஆமாம். மகேஸ்வரி, நான் டைரக்டர் பிரவீன் குமார் வைஃப் இருக்காங்கல்ல? சாரி சார், பிரவீன் குமார். ஆமா பிரதர் பேசுறேன். சொல்லுங்க சார். கூட மீட் பண்ணோமே. ஆமா, ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க சார். அக்காக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்கா, ஏதோ ஃபேஷியல் பண்ணனும், ஹேர் கட் பண்ணனும்னு சொன்னாங்க. மேடம்க்கா. ஆமா, உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. இல்ல சார், நான் இப்போ வந்து டியூட்டில இருக்கேன் சார். அப்படியே? இல்ல, 5 மணிக்கு தான் கிளம்புவாங்க. நீங்க ஒரு 4க்கு வந்தா கூட ஓகே. அவசியம் மகேஸ்வரியை வர சொல்லு, வேணும்னா எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? ஹலோ மகேஸ்வரி. ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். கண்டிப்பா வந்துடுறேன் சார். பை.